ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். இது நான் கேடிடி. என்னடா இவன் புதுசாக கேடிடின்னு சொல்கிறான்லாம் யோசிக்காதீங்க. நிறைய யோசித்து பார்த்தேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமெண்டு. ஸோ கேடிடி என்றது அப்படி சொல்லலாம்னு யோசித்தேன். கேடிடி என்ற அவ்வளோ ஒரு விஷயம் இல்லை. மிஸ்டர் கே தமிழ் ட்ராவலர் இதுதான் எங்களோட சேனலோட நேம். ஸோ அதில் இருக்கிற கேடிடி அந்த மெயின் லெட்டர்ஸ் எடுத்து கேடிடி சிம்பிளாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ ஒரு மார்க்கெட் போக போகிறோம். அதுக்கு முன்னுக்கு காசு எடுத்துகிட்டு ஓகே 2 லட்சம் சோம் எடுத்துருக்கிறோம். லட்சம்னு சொல்லியக்குள்ளே நிறைய யோசிக்காங்க. 2 லட்சம் சோம்ண்டேக்குள்ளே இல்லை எங்கள் காசுக்கு வந்து ஒரு 6500 அப்படி தான் வரும். நாங்கள் போக போகிறது சோர்சு பசாரி என்ற ஒரு மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானுடைய ஒரு புராதனமான ஒரு மார்க்கெட் என்று சொல்லப்படுது. இங்கே நிறைய கடைகள் இருக்காமன்னு சொல்லியிருக்கணும். ஸோ ஓகே, இங்கே ஜென்டெக்ஸில் ஒரு கார் டாக்ஸி புக் பண்ணி இப்போ நான் அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். இங்கே விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே இருக்கிற எல்லா கடைகளுமே பார்த்திங்கன்னு சொன்னால் கடைகளோ வீடுகளோ எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு கட்டுமானத்தில் தான் கட்டியிருக்கணும். அதாவது என்னென்னு சொன்னால், அந்த புராதன பில்டிங்கள் எப்படி கட்டுவினமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் வீடுகளை அல்லது கட்டிடங்களை கட்டினோம். அது ஒரு மெயின் விஷயம். அப்போ நான் இந்த காரில் போகும்போது அப்படியே டிரைவரோட கழிச்சிட்டு இருக்கக்குள்ளே அவர் உஸ்பெகிஸ்தான் தானாம். அப்போ அவர் ஸ்ரீலங்கா அதை பற்றிலாம் கதைச்சிட்டு வரும்போது தான் இப்போ கேட்டேன், இங்கே ஓடுறது இந்த சர்வலெட் சம்திங் ஏதோ அப்படி ஒரு கார் தானே கூட ஓடிட்டுருக்குது. அப்போ என்னத்துக்காக இந்த கார் கூட எல்லாருமே இங்கே வாங்கினோம் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த கார் உஸ்பெகிஸ்தான்லேயே மேக் பண்ணினோமாம். அதால் இந்த கார் இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணினோமாம்னு சொல்லிட்டார். அதோட இங்கே எல்லா ப்ரைஸுக்குமே அதாவது எல்லாராலையும் வாங்கக்கூடிய மாதிரியே ப்ரைஸுக்கு இந்த கார் இங்கே எடுத்துக்கொள்ளலாமாம்னு அப்படி சொன்னேன். அப்படியே போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு அதில் தெரியுதானே ஒரு கருப்பு கார் உண்டு, எனக்கு இடது பக்கத்தில் போகிற முன்னுக்கு ஒரு கார். ஸோ இவர் ஏதோ அதில் வரும்பொழுது ஏதோ அந்த கார்காரனுக்கு இவருக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அப்போ என்ன சொன்னார், அந்த கார்காரரை வீடியோடண்டு நான் சும்மா வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு பேசாமல் சும்மா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நமக்கு என்னத்துக்குன்னுட்டு நான் அப்படியே எடுத்துட்டேன். அவன் நேராக போயிட்டான், இவர் சைட்டால் வந்தபடியாக. ஓகே, ஸோ இங்கே இப்படி தான் ரோட்டுகள். இப்போ ஒரு சைட்டுக்கு நாங்கள் திரும்ப போகிறோம்னு சொல்லி சொன்னால் இங்கே நேராக திரும்பிடாது. ஒரு லைன் எடுத்து திரும்ப அந்த லைன்லேருந்து உள்ளுக்குள்ளே போய் யூட்டன் போட்டு தான் இன்னொரு லைனே எடுக்கணும். இங்கே இப்படி இந்த ரோட்டுக்கரையில் மாதிரி இப்படி நிறைய செட்டப் செஞ்சு வச்சுருக்கணும். ஃபோட்டோக்கள் இருக்கக்கூடிய மாதிரி. அதாவது இந்த உஸ்பெகிஸ்தான் என்ற நாடு ஒரு கடல் வளமே இல்லாத ஒரு நாடு. அதாவது சுற்றி இருக்கிற நாடுகள்லேயும் இந்த நாடையும் எந்த ஒரு கடல் வளமுமே இல்லாத ஒரு நாடு. ஆனால் ஒரு சுற்றுலாத்துறையை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகணுமென்று சொல்லி அவங்க உண்மையாக எல்லா விஷயத்துலேயுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இலங்கையிலையும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஸோ இந்த பில்டிங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் அந்த ஒரு இதுக்குள்ளே ஒரு கடை உண்டு அப்படி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாமே அந்த கடையில் பார்க்கும்போது எங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு கட்டுமானங்களில் பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த கடையிலெல்லாம். இன்னொரு விஷயம் நான் இங்கே பார்த்தது இந்த பஸ் தான். இந்த பஸ் இங்கே எவ்வளோ நீட்டண்டு பாருங்க. அதுவும் 3 செட் வீல் வருது இதில். இப்போ இலங்கையிலையுமே இந்த மெட்ரோ பஸ்ஸில் கூட அறிமுகப்படுத்தி நம்மளுடைய அரசாங்கம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இங்கே இருக்கிற நான் சொன்னேன் தானே, இங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே ஒரு பாரம்பரியத்தை உணர்த்தக்கூடிய மாதிரி தான் நிறைய பில்டிங்கள் அப்படி இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே அதெல்லாம் தெரியும். அடுத்தது 2 சைட்டுமே நல்ல மரங்கள். வெயில் என்று சொல்லி எங்கேயாவது கரையில் ஒதுங்கணுமெண்டா உண்மையில் அவ்வளோத்துக்கு நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. எங்களுக்கு இதில் போயக்கில் அந்த நேராக தெரியுது பாருங்க, ஒரு பில்டிங் உண்டு, ஒரு சட்டியை கவுட்டு விட்ட மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, அந்த மூடி போட்டு விட்ட மாதிரி. அது என்னென்னு சொன்னால் சர்க்கஸ் என்று போட்டிருந்தவை. ஆனால் அது நான் செக் பண்ணி பார்த்தேன், அது க்ளோஸில் தான் இருக்குது. ஆனால் அதையும் பாருங்க, அதுவும் இப்படி ஒரு பில்டிங் அப்படி கட்டியிருக்கணும்னு சொல்லி இப்படி எதை பார்த்தாலும் வித்தியாசமான நிறைய விஷயங்களை இந்த உஸ்பெகிஸ்தானுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கணும்.
ஆனால் இதையும் பாருங்கள், நாங்கள் கூடுதலாக வந்து இப்படியான பில்டிங் வந்து இலங்கையில் பார்க்கக்கூடியனா அந்த பள்ளிவாசலில் கூடுதலாக அப்படியான பில்டிங்கள் பள்ளிவாசல் மாதிரி தான் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே வந்து சும்மாவே நிறைய இடங்கள் இதே மாதிரி தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் கிட்ட வந்துட்டோம்னு சொல்லி தான் நான் பார்க்க வந்த அந்த மார்க்கெட். ஸோ இதுக்கு பக்கத்தில் நான் எங்கேயாவது நிப்பாட்டு வரேன்ட்டு நினைக்கிறேன். இதிலேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு 10 கிலோமீட்டர். ஆனால் 10 கிலோமீட்டருக்கு வந்து வியல் சார்ஜ் பண்ணுறது வந்து 22,000 சோம். நல்லவா எங்கடைய ஹாஸுக்கு பார்த்தா ஒரு 800 அப்படி 700 அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்விடத்துல தான் எங்களோட லொக்கேஷன் வந்து முடியுது. ஸோ இதில் இறங்கிட்டு நாங்கள் இனி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னோடய ஃபோனுக்கு ஸ்டாண்ட் வேறு இல்லை. ஸோ எந்த நேரம் கையில் தூக்கி கொண்டு நடக்க பார்க்குறாக்கள் எல்லோரும் வந்து திரும்ப என்னையே பார்க்கணும். அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. அதாலே வந்து வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் தயக்கமாக அப்படி இருக்குது. ஸோ எனக்கு இங்கால இருக்கிறது வந்து ஃபுல்லாக கடையெல்லாம். ஆனால் இது வந்து அந்த ஃபர்னிச்சர் ஷாப் மாதிரி மரத்தளபாடங்கள், கட்டில்கள் அப்படியான விஷயங்கள் வச்சுருக்கணும். ஸோ இதில் நுழம்பு வேலை, அதை மாதிரி டேபிள்கள், சின்ன பிள்ளையில் கிடக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இதில் செஞ்சுருக்கணும். நல்லா இருக்குது இதெல்லாம். இதே மாதிரி பெட்டுகள் அப்படி நிறைய விஷயங்கள் இதில் செஞ்சுருக்கணும். இதில் நான் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். ஆனால் எனக்கு அது என்னென்னு சொல்லி உண்மையாகவே விளங்கலை. நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் என்ன விஷயம் இந்த இதுதான். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணணும் உண்மையாகவே எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் யாராவது கமெண்ட் பண்ணுங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சைடில் இது ஃபுல்லாகவே இப்படியான விஷயங்கள் அந்த ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டங்கள்லாம் இந்த செட் ஃபுல்லாகவே இருக்குது. இதுக்கு இங்கால இருக்கிறதான் வந்து அந்த மற்ற பெரிய ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ இப்படியான விஷயங்கள் இங்கே இதெல்லாம் நாங்கள் இலங்கையிலே பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூடுதலாக மரத்தளபாடங்கள், அங்கே இருக்கக்கூடிய தளபாடங்கள்லாம் இங்கேயும் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் பார்க்க வந்த அந்த பெரிய மார்க்கெட்டுக்கு போவோம். அது வந்து இதால் ரோட்டை க்ராஸ் பண்ணினோம்டா ஓகே. ஸோ இதுக்கு அங்கால தான் அந்த மார்க்கெட் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாருக்கும் உண்மையாகவே வெயில் தான். ஆனால் மற்ற எல்லாரையும் பார்த்தா அவ்வளோத்துக்கு அந்த வெயில் வந்து பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் உண்மையாகவே இலங்கையிலேருந்து வந்தால் எங்களுக்கு எதுவும் அப்படியா என்னென்னு தெரியல. ஆனால் எனக்கு இந்த வெயிலுக்குள்ளே நடக்க வலிக்கிட்டோன்னே வேர்க்க வலிக்கிட்டுருது. ஸோ நாங்கள் அதான் அந்த பெரிய ஒரு மார்க்கெட், அதுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்குன்னு சொல்லி நான் கூகுளில். ஸோ எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளேன்றதை பார்ப்போம். இது கீழுக்கு வந்து வாகன பார்க்கிங் மாதிரி செட் பண்ணியிருக்கணும். எங்கே போய் எங்கே வரேன், யாராவது ஒரு ஆள் இப்போ யாராவது ஒரு ஆள் துணையாக வந்து அப்படி 2-3 பேராக சேர்ந்து போனால் ஓகே, போர் அடிக்காது, அப்படியே சுற்றி பார்க்கலாம். இது நான் தனியாக வேறு, அதில் ஃபோனை வேறு தூக்கி கொண்டு போக உண்மையாகவே போராக இருக்குது. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபோனும் வந்து சரியாக ஹீட் ஆகுது. நினைக்கிறேன் இந்த வெக்கைக்கும் என்னென்னு தெரியல, வீடியோ எடுத்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபோன் செம்ம ஹீட் ஆகுது. அதுக்கு பிறகு அது வந்து ஹீட் குறையும் வரைக்கும் அது வந்து கேமரா ஒர்க் பண்ணாது. ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அப்படி இருந்தும் வீடியோக்கள் வந்து எடுத்திருக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு இப்படி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தான் நான் காட்டுறேன். என்னென்னு சொன்னால் எனக்கும் இதில் வந்து கொஞ்சம் நின்று காட்டுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அப்படியே வீடியோக்கள் காட்டி கொண்டு போகிறேன். உங்களுக்கும் இப்படி பார்க்கணும், இப்படி இடங்கள் இருக்குது இங்கே உஸ்பெகிஸ்தானில் வந்து என்ன பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸுக்கு இந்த வீடியோக்களை பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியான இடங்கள் இருக்குது இங்கே. ஸோ இதான் வந்து இதோட என்ட்ரன்ஸ். நாங்கள் வந்து ஷார்ட் ரூட்டால் வந்துட்டோம். இப்படித்தான் இருக்க போது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ளுக்குள்ளே என்ன கடை இருக்குன்னு கூட இன்னும் எனக்கு வடிவாக தெரியல. பார்ப்போம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி. நிறைய இதில் வந்து இந்த பீங்கானுகள், கோப்பை அப்படி வந்து கிளாஸ் ஐட்டங்கள் கூட வச்சுருக்கணும். அப்படியே உள்ளுக்குள்ளே போனோம்னு சொன்னால் ஃபுல்லாக இறைச்சி தான். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து அவையில் வச்சுருக்கிறது வந்து இறைச்சி தான். இது சொசேஜ், இங்கே வந்து மாட்டிறைச்சிகள், அதை விட வந்து ஆடு, கோழி, குதிரை இறைச்சியும் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லினோம். ஆனால் உண்மையாக எனக்கு இது இங்கே இருக்கா இல்லையான்றன்னு தெரியலை. அப்படி இருந்தால் கட்டாயம் இந்த மார்க்கெட்டில் வந்து இருக்கும். ஏன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு
நினைக்கிறேன் ஒரு 500 கடைக்கு மேலவே இருக்குது, 1000 கடைக்கிட்ட இருக்குது தனியாக இந்த இறைச்சிக்காகவே மட்டும். ஸோ அப்படி இந்த இந்த இது ஃபுல்லாகவே ஒவ்வொரு ரவுண்ட் சுற்றி வர ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்குது. இதில் எல்லாம் வந்து ஏதோ இந்த கால் மாதிரி வச்சுருக்கணும், ஆனால் என்னத்தின காலண்டே தெரியல. இது இப்படி சுற்றி சுற்றி பார்க்க போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து இவ்வளோ இறைச்சி வச்சிருக்கணும், அந்த ஒரு மனம் என்ற ஒன்று, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு வெடுக்கு மனம் மாதிரி எதுவுமே இல்லை இங்கே. நல்லா தான் இருக்குது உண்மையாக. உள்ளே போகும்போது அப்படி ஒன்றுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போதே அந்த அண்ணா கூப்பிட்டு சொன்னேன் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வந்து அந்த நாங்கள் பாவிக்கிற மல்லி, மிளகாத்தூள், பெருஞ்சீரகம் அப்படியான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே கூடுதலாக வச்சுருக்கிறார். ஸோ வாங்குறீங்களான்னு கேட்டார். நான் வாங்கி எங்கே கொண்டு போகிறது? ஸோ இது என்னென்னு சொன்னால் அவர் கையில் வச்சுருக்கிறது வந்து உஸ்பெகிஸ்தானுடைய ஒரு டீயாம். உண்மையாகவே அதுண்ட நானும் அது வாசம் மணந்து பார்க்க சொல்லி சொன்னவர். ஆனால் உண்மையாகவே அப்படி நல்லா இருக்குது அந்த வாசம். ஸோ யாராவது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு வாங்கணும் இங்கே ஏதாவதுன்னு சொன்னால் இந்த டீ வாங்கி பாருங்க, உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோ நல்ல வாசமாகவும் இருக்குது. நான் சொன்னேன் நாளைக்கு வந்து வாங்குறேன் அண்ணான்னு சொல்லி. அப்படியே திரும்பினா இன்னொரு அண்ணா, அவர் வந்து இந்த டின்னை கொடுத்து அது ஏதோ அவன் லாங்குவேஜில் சொன்னவர். ஆனால் எனக்கு உண்மையாகவே அது என்னென்னு விளங்கல. ஆனால் எனக்கு பார்க்கும்பொழுது அது குங்குமப்பூ மாதிரி தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுதுண்டா ஓகே. அதோடு வந்து இதோட விலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட்ட அளவில் வந்து இலங்கையில் என்ன விலை போதோ அந்த விலைக்கு தான் இங்கே இருக்கிற எல்லா சாமானுமே இருக்குது. ஸோ இவருக்கும் நான் சொன்னேன் சுற்றி பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு இல்லாட்டிக்கு விட மாட்டேன், மறைச்சி வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி. இப்போ பின்னுக்கு பார்க்குற எல்லாமே வந்து ஒவ்வொரு மார்க்கெட் தான். இதுக்கு பின்னுக்கு வந்து மரக்கறிகள், பழங்கள், அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு இடமாக ஒதுக்கியிருக்கணும். அதோடு வந்து இங்கே பேக்கரி செக்ஷனுக்குமேன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு துண்டே அப்படி ஒதுக்கியிருக்கணும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மரக்கறிகள் தான் இருக்குது. மரக்கறிகளுமே ஒப்பிட்ட அளவில் வந்து இலங்கை மதிப்பில் தான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. என்னென்னா தக்காளி பழங்கள் எல்லாம் வந்து பெரிய பழங்கள், அப்படி முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட நாட்டில் இருக்கிற முட்டைகளை விட கொஞ்சம் பெரிய முட்டைகளாக தான் இங்கே வந்து இருக்குது. அதுவுமே வந்து 15,000 சோம் அப்படி தான் விற்கணும். அதாவது 15,000 சோம்னு சொல்லிக்குள்ளே வந்து முட்டை வந்து கொஞ்சம் மலிவாக தான் இருக்குது. ஏனெண்டா ஒரு தட்டு அப்படியே வந்து 15,000 சோம் அப்படி போட்டிருக்கணும். அப்படின்றக்குள்ள ஒரு ஓகே மலிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கால வந்து இப்படியே பேக்கரி ஐட்டங்கள் அப்படித்தான் இருக்குது ஃபுல்லாக. இதுக்குள்ளே வந்து இந்த சீட்டால் இந்த துணி போட்டு மூடி இருக்கிறது எல்லாமே வந்து பேக்கரி ஐட்டங்கள். அப்படி இது எல்லாத்தையும் இந்த துண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் இந்த இங்கே இருக்கிற ஒரு பான் மாதிரி ஒரு பனிஸ் மாதிரி ஒன்று தான் இங்கே வந்து கூடுதலாக ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக வந்து அதை தண்ணினம். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அதோடு வந்து இங்கே சாக்லேட் ஐட்டங்களுக்குன்னு சொல்லி தனித்தனியாக கடைகள் நிறைய இருக்குது. இது வந்து சொம்சான்னு சொல்கிறது. இதுவும் வந்து இங்கே பாரம்பரிய உணவாக வந்து பார்க்கப்படுது. இப்படி நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து எங்கே போகிறது எங்கே வாரதுன்றது வந்து வடிவாக தெரியாது. ஏன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட். இது வந்து இங்கே இருக்கிற அரிசிகள் 15,000 12,000 அப்படி வந்து அரிசிகள் இருக்குது. எல்லாமே வந்து நாங்கள் அங்கே பார்க்குற அந்த பொன்னி அரிசி, பாஸ்மதி அரிசி அப்படியான அரிசியெல்லாம் இங்கே கூடுதலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மரக்கறி மார்க்கெட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஊரில் விளையிற அந்த துபாய் பூசணி, அதோடு இங்கே வர வெங்காயம் வந்து எங்கள்கிட்ட வர வெங்காயம் இல்லை. இங்கே வர வெங்காயம் வந்து அந்த வெள்ளையாக இருக்கிற ஒரு வெங்காயம் ஒன்று தான் இங்கே கூடுதலாக வருது. அதோட வந்து கேரட்டுகள் மற்றது எல்லாமே நம்மள அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. உள்ளிகள் எல்லாமே வச்சு, உள்ளிகள் எல்லாமே எங்களுடைய இலங்கை உள்ளி தான். ஸோ அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதான் நான் சொன்னேன் அந்த தக்காளி பழம். இப்படியே நாங்கள் வெளியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து பழக்கடைகள், அதோட இடைக்கிட வந்து சூப்பர் மார்க்கெட்டுகள் மாதிரியான கடைகளும் வந்து இங்கே வச்சிருக்கணும். மற்றும்
மற்றும்படி வேறு விஷயங்கள் என்று சொல்லி பார்த்தீங்கள் என்று சொன்னால் இதில் நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த அரிசிகள் என்று சொல்லி, அது இந்த அரிசி தான். அரிசி, பருப்பு, கொண்டக்கடலை எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியான விஷயங்கள் நான் வந்து சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபுட் ஒன்று இருக்குது, ஒரு பனிஸ் மாதிரி ஒரு பான் மாதிரி ஒன்று தான். இதைத்தான் இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லினோம். இது கூடுதலாக இங்கே எல்லாருமே சாப்பிடினோம். ஹோட்டலில் தாரவே தான், ஆனால் அது எனக்கு அவ்வளோ பிடிக்க இல்லை. சில வேளை இங்கே இருக்கிறார்கள் சாப்பிட்டு பழகினபடியாக எனக்கு ஓகே இருக்கோ தெரியலை. இதில் வந்து பழங்கள் வச்சிருக்கணும், வித்தியாசமான பழங்கள் என்று சொல்லி ஒன்றும் இல்லை. கூடுதலாக வந்து இங்கேயே வந்து ரோட்டுக்கரையிலேயே வந்து ஆப்பிள், கிரேப்ஸ் எல்லாமே வந்து இங்கே நார்மலாகவே இருக்குது. இதில் ஒரு கடை பார்த்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. துணிகள் மற்றது இந்த பொம்மைகள் மாதிரியான இதுகளில் வச்சுருந்தவை. இதில் வந்து இந்த நான் நிற்கிறதுக்கு கீழுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட்லேயும் வந்து கடைகள் இருக்குன்னு சொல்லி அதில் பார்த்தேன். அது கீழுக்கு வந்து இருக்கிற கடைகள் வந்து எப்படின்னு சொன்னால் நகைக்கடைகள் வந்து கீழுக்கு இருக்குன்னு சொல்ல மாதிரி போட்டிருந்தவை. ஆனால் அதுக்குள்ளே வந்து வீடியோ வந்து எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கடையிலையும் காட்டாமலே நார்மலாக அவங்களுக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொண்டு போகிறேன். ஸோ இதோட கீழே வந்துட்டோம்னு சொன்னால் இதுக்குள்ளேயும் நகைக்கடை தான். இதை விட கீழுக்கும் போனோம்னு சொன்னால் அங்கேயுமே வந்து நகைக்கடை தான் இருக்குது. ஸோ நாங்கள் நல்லா கீழே இறங்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது ஃபுல்லாகவே வந்து நகைக்கடைகள் தான். ஸோ நான் அதில் முன்னுக்கு ஒரு இடத்துல பார்த்தேன். கூடுதலாக அந்த வீடியோ எடுக்கிறதுகள் வந்து கொஞ்சம் பிரச்சனை மாதிரி தான் போட்டுருந்துச்சு. என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியான்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதை சும்மா நார்மலாக அவங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இதுக்குள்ளே எப்படியான விஷயங்களும் இருக்குது, அதாவது இங்கே நகைகள் விற்பனை செய்யக்கூடிய இடங்களும் வந்து இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். அப்படியே வந்து வெளியில் வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இங்கால வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் உடுப்பு கடைகள் தெரியுது. வேறு என்னதான் தெரியுது உங்களுக்கே தெரியும். உடுப்பு கடையில் தான் 25,000 சோமுக்கெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டிருக்கணும். தேவையண்டா வாங்கலாம். இதில் கண்ணாடிகள், சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்புகள். எனக்கு தெரிஞ்சு இந்த அங்காலையும் வந்து நிறைய உடுப்பு கடை இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தது. அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உடுப்பு கடைன்னு தான் இருந்தது. அப்படி பார்க்க போனால் இந்தியாவை விட மோசமாக இருக்குது போல் இருக்குது. இங்கே உடுப்பு கடைகள் அவ்வளோ உடுப்பு கடை இங்கே இருக்குது. நடந்து வீடியோவில் எப்படின்னு தெரியலாம். நான் உண்மையாகவே நடக்க வழிகிட்டு நிறைய தூரம் நடந்துட்டேன். சுற்றி நடந்து உண்மையாகவே டயர்டாக தான் இருக்குது. இதோட வர நான் மத்தியானம் சாப்பிடவும் இல்லை. இப்போ சரியாக பசிக்குது. ஆனால் இதுக்குள்ளே சாப்பாடு கடையிலும் அவ்வளாண்டு இல்லை. இங்கே சாப்பாடு கடையில் இருந்தாலுமே வந்து நான் சொன்னேன், இங்கே இருக்கிற அந்த புராதன சாப்பாடுகள், அந்த சொம்சா அப்படியான சாப்பாடு எல்லாம் கூட இதுகளுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து இந்த கைவினை பொருட்கள் என்ற மாதிரி சில பொருட்கள் வச்சிருக்கணும். பூவாசுகள், பொம்மைகள், பேக்குகள் அப்படியான சாமான்கள் வச்சிருக்கணும். இதோடு இங்கால வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூக்கண்டுகள் வச்சிருக்கணும். கடதாசி பூ, செம்பருத்திகள், இதெல்லாம் இங்கே வந்து கூடுதலாக வளர்க்கணும் போல். இதெல்லாம் அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய செம்பருத்திகள் நிறைய இருக்குது இங்கே. இது ஃபுல்லாகவே வந்து பூக்கண்டுக்கான ஏரியா தான். பாருங்க இவ்வளோ விஷயங்கள் இலங்கையில் இலங்கையில் இது எல்லாமே இருக்குது தான். ஆனால் இங்கேயும் வந்து அதுகளை வந்து வச்சிருக்கணும். நல்லா இருக்குது. வித்தியாசமான ஏதாவது பூக்கள் பூத்துருந்தேன்டா காட்டலாம்னு பார்த்தேன்னா நான் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இதில் ஒரு பூ ஒன்று பார்த்தேன். இந்த பாருங்க ஒன்று உண்மையாகவே ரோசா பூ மாதிரி தான், நல்லா இருக்குது. அங்காலையும் பூக்கண்டுகள் தான். நான் அங்கால போவே இல்லை. ஆரம்பத்தில் இதில் ஒரு விஷயம் பார்த்தேன். எங்களோட ஊரில் எல்லாம் சொல்லிடணும், அந்த நாயுண்ணி செடின்னு சொல்லிடணும் இல்லை, அந்த பூக்காண்டு இங்கே வந்து பேக்கெட் பண்ணி விற்கணும்.
ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்தோம்டா இப்படியே போய் இதால் வெளியில் போவோம். ஏன்னா இதுக்கு அங்கால எனக்கு சுற்றுற அளவுக்கு தென்பே இல்லை. உண்மையாக அவ்வளோத்துக்கு பசிக்குது. அதனால் இப்படியே போய் இதால் வந்து மெயின் ரோட்டுக்கு ஏறி அங்கால ஏதாவது சாப்பிடக்கூடிய மாதிரி ஏதாவது கடைகள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இருந்ததுன்னா அங்கால சாப்பிட்டுட்டு மேற்கொண்டும் இந்த சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னு சொல்லி சொன்னால் சுற்றி பார்க்கலாம். இருக்குண்டா இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னால் 7 மணிட்டு சொல்லி சொன்னால் அந்த விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்ப்போம். இதிலெல்லாம் பழக்கடையெல்லாம் இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் வெளியில் ஏறுவோம். வெளியில் ஏறி ரோட்டுக்கு போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் தான் வந்து ஏன்னா இங்கே வந்து சரியான வெயிலும் வந்து அப்படி கொடுமையாக இருக்குது. உண்மையாகவே தாக்கு பிடிக்க இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் வெயில் வந்து கொஞ்சம் ஓகே இருக்குமே. என்னென்னு சொன்னால் 2 கரைக்கும் மரங்கள், அதனால் வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. இதால் வந்து நான் ஃபுட் மார்க்கெட்டுமே இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொன்னவே. ஸோ அதால் அதை தேடி போவோம். அது வந்து நாங்கள் போன அந்த முதல் போயிருந்த அந்த மார்க்கெட்டுக்கு பின்னுக்கு தான் வந்து இந்த இப்போ நான் போகிற இடம் இருக்குது. இதால் போய் போகலாமண்டு போட்டிருந்தது மேப்பில். பார்ப்போம். இதுக்குள்ளால் போயிட்டு இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக உடுப்பு கடை தான். நான் சொன்னேன் நீங்கள் உடுப்பு கடைக்கு குறைவே இல்லை. இதுக்குள்ளேயும் உடுப்பு கடை தான். இதுக்கு அங்காலையும் உடுப்பு கடையெல்லாம் இருக்குது. இது வந்து பிலோ மெட்டது இந்த பெட்டுகளுக்கு விரிக்கிற அந்த துணிகள் அப்படியான ஐட்டங்கள் கூட இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த சாடிகள் இப்படியான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. எல்லாமே நான் உங்களுக்கு மேலோட்டமாக தான் காட்டி கொண்டு போகிறேன்னு என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு எனக்கு பசியாக இருக்குது. இதில் வந்து ஒரு கார் பார்க்கிங் உண்டு. பெரிய ஒரு கார் பார்க்கிங் தான். ஏன்னாண்டா இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பார்க்கிங் அண்டைக்குள்ளே நிறைய பார்க்கிங் இருக்குது. ஸோ அதில் இது ஒரு பார்க்கிங் அப்படி தான் இது என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு இங்கே வந்து ஆட்கள் வந்து போய்கொண்டு இருக்கணும். இப்படி நடந்து எங்கே போகிறேன்னே தெரியாமல் இருக்குது உண்மையில். அதோட வந்து அதால் அப்படியே நேராக வந்து இங்கால ஒரு துண்டுக்குள்ளே ஏறினா அதுக்குள்ளேயும் வந்து உடுப்பு கடை தான். ஆக இங்கே வந்து உடுப்பு கடைக்கு குறைவே இல்லை. இதில் ஒரு அம்மா வந்து உள்ளி விற்கிறா. உடுப்பு கடை உண்மையாகவே நான் இந்தியாவை விட கூட உடுப்பு இங்கே இருக்குது போல இருக்குது. உடுப்பு கடையில் வந்து இருக்குது போல. ஆனால் காசும் வந்து ஓரளவு மலிவாக தான் இருக்குது. தேவையானு சொன்னால் வாங்கி கொள்ளலாம். இதுதான் வந்து நான் வந்து அந்த ஃபுட் மார்க்கெட். பட் அதுலேயே நான் சொன்ன மாதிரி அந்த சொம்சா தான் வந்து கூட விற்கணும். அதனால் எனக்கு இதுவும் சரி வரையில்லை. அங்கால எங்கேயாவது தான் போய் சாப்பாடு பார்க்கணும். எப்படியே போயிட்டுருக்கீங்களோ இங்கே நிறைய கத்தி கடைகள் வந்து இருக்குது. கத்தியல் செஞ்சு விற்கிற அப்படி கடைகள் இருக்குது. அதில் தான் இந்த அப்படி ஒரு அன்னையம் ஒரு கடை வச்சுருந்தவர் நிறைய கத்தி வச்சுருந்தார். உண்மையாகவே டிஃப்ரெண்டான கத்தியலாக இருந்தது. ஸோ அவர் எடுத்து தந்த ஒரு கத்தியல் வந்து எது நல்ல கத்தி, ஃபேவரட்டான கத்தி, நிறைய பேர் வாங்குகிற கத்தின்னு சொல்லி ஒவ்வொரு கத்தியும் தூக்கி தந்தார். உண்மையாகவே அந்த கத்தியை கையில் பிடிக்கக்குள்ளேயே அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்கள் நினைக்கிற மாதிரி இந்த என்ன சொல்கிறது சரியான வெயிட் அந்த கத்தி வெயிட்டும் நாங்கள் அந்த படங்களில் பார்க்குற மாதிரி கத்தியெல்லாம் வந்து. ஸோ அதுக்கு இந்த கத்தியல் வந்து யாராவது வெளிநாட்டிலேருந்து வந்து நீங்கள் உங்களோட நாட்டுக்கு வாங்கி கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னாலும் வந்து அவையில் வந்து இங்கே அந்த கத்திக்கான சர்டிஃபிகேட்டும் தெரியணுமா. அதோட வந்து இந்த கத்திக்கு கவர்கள் எல்லாமே வந்து தந்துடணும். அதனால் வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட நாட்டுக்கு. இங்கே செய்கிற கத்தி ரிவேல்கிட்ட இருக்கிற கத்தி எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் கத்தி என்று அவர் சொன்னவர். உண்மையாகவே வந்து ஒரு கத்தியுமே வந்து இந்த என்ன சொல்கிறது சும்மா சிம்பிளாகவே இருக்கையில் அவ்வளோத்துக்கு அந்த கத்தி வந்து ஷார்ப்பாகவும் வெயிட்டாகவும் தான் இருக்குது அந்த கத்தி. அதாவது அந்த தொங்கலிருந்து இந்த பொடியின் முனை வரைக்கும் அந்த மெட்டல் வந்து இருக்குது. உண்மையாகவே நல்ல கத்திகள். அதில் இன்னும் ஒரு கத்தி வந்து அவர் எடுத்து தந்தவர். இந்த கத்தியும் உண்மையாகவே நல்லா இருந்தது. இந்த கத்தி வந்து ஏதோ 4 மெட்டல் அப்படி சேர்த்து ஏதோ செஞ்ச மாதிரி சொல்லி சொன்னார். யாருக்கும் தேவை என்று சொல்லி சொன்னால் வாங்கி கொண்டு போங்கோ. ஏர்போர்ட்டில் கொண்டு போகிறதுக்கு வந்து அவர் சர்டிஃபிகேட் தெரியணுமா. அதை விட வந்து அந்த மடிக்கிற கத்தி அந்த கத்தியும் கொண்டு வச்சுருந்தவர். அந்த கத்தியும் நல்லா இருந்தது. நான் அது கேட்டு அவர் எடுத்து தந்தவர் உண்மையில் அந்த கத்தி பார்க்கக்குள்ளேயே ஆசையாக இருந்தது. அதோட சொன்னவர் இந்த கத்தியும் வந்து கூடுதலாக இங்கே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிற கத்தியாமன்னு சொல்லி. இப்போ நான் அந்த மடிக்கிற கத்தின்னு சொல்லி சொன்னேன். அந்த கத்தி தான் அந்த சைடில் இருக்குது.
எடுத்து தர சொல்லி சொன்னான். ரைட், இந்த கத்தி தான் இது. வந்து நாங்கள் அங்கே யூஸ் பண்ண மாதிரி இப்படி மடிக்கக்கூடிய கத்தி. ஆனால் வெயிட்டுன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன்னு ஒரு 1/4 கிலோக்கிட்ட வரும் இந்த கத்தியின் வெயிட். அப்படி இருந்தது இந்த கத்தி. ஸோ இப்படியான விஷயங்கள் இருந்தது. நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் அதே கதை தான், இந்த சுற்றி பார்த்துட்டு வரேன், போய்க்குள்ள வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலிக்கிட்டுட்டேன். வலிக்கிட்டிங்க வந்து இங்கால வந்து இது வந்து நான் அந்த சைடில் இருந்து அதன் எதிர்பக்கத்துக்கு வந்துட்டேன். வந்து இதுக்குள்ளே வந்து இந்த சின்ன சின்ன இந்த கஜுக்கள் அப்படியான பொருட்கள் வந்து இதில் வந்து விற்று கொண்டு இருந்தது. இங்கே வந்து வெயில் எப்படி அடித்தாலும் ஆனால் தண்ணிக்கு இங்கே வந்து பஞ்சமே இல்லை. ஏன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் ஆத்தால தண்ணி ஓடிக்கொண்டே தான் இருக்குது. உங்களுக்கு இதில் தெரியும் இந்த வீடியோவில் தண்ணி இங்கே வந்து கூடுதல் அப்படியான விஷயங்கள் கூட எல்லா இடத்துலையும் இருக்குது. தண்ணிகள் மேலே சீர்றது இப்படியான டெக்கரேஷன் விஷயங்கள் வந்து கூட தண்ணியிலேயே வந்து செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா. ஸோ இதையும் கொஞ்சம் நேரம் இதில் இருந்து இயலாது, உண்மையிலே அவ்வளோ தூரம் நடந்தாச்சு தானே. ஸோ இதில் கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகமான்ட்டு ஸோ இதில் நின்று அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது இந்த இடம். அந்த என்னன்னு சொல்லணும்னா அந்த தண்ணி வந்து சேரி அந்த ஒரு சாரல் வந்து அந்த காற்றோட சேர்ந்து அடிக்கக்குள்ளே நல்லா இருந்தது. இதுதான் வந்து நான் அந்த மார்க்கெட்டால் வந்து வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து இந்த சைட்டால் நடந்து போய்கொண்டிருக்கக்குள்ள தான் பார்த்தேன். இதில் தான் வந்து நான் சொன்னேன் அந்த சர்க்கஸ் மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருக்கான்னு சொல்லி. அந்த சர்க்கஸுக்கான விஷயம்தான் நான் முதல் காட்டின இந்த சைடில் இருக்கிற அந்த ஒரு பில்டிங். அந்த சைட்டால் அங்கால போனோம்னு சொன்னால் அங்கால ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லி நான் மெப்பில் பார்த்தேன். நான் இப்போ அதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்தேன்னா மயங்கி விழுந்துடும் போல் இருக்குது. உண்மையில் அவ்வளோ பாசி. ஏன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 1-2 மணிக்கெலாம் வந்துட்டேன். ஆனால் இப்போ நேரம் வந்து 4-5 மணி ஆகுது. விடிய சாப்பிட்ட சாப்பாடு தான். இதுதான் அந்த சர்க்கஸ் வந்து. அது உங்களுக்கு பார்க்கவே தெரியும், அந்த பில்டிங்கே வித்தியாசமாக கட்டியிருப்பினோம். ஆனால் இங்கே வந்து கனனாலாக எதுவுமே நடக்கலை போல் இருக்குது. ஏன்னாண்டா இதெல்லாம் பாருங்கள் ஒன்று அப்படியே வரிச்சோடி போயிருக்குது. இந்த முன்னுக்கு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம். அது எல்லாமே தண்ணி இல்லை. அப்போ நினைக்கிறேன் கனனால இது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பில்டிங்குமே பழைய பில்டிங் மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக நான் தேடி வந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன். உள்ளுக்குள்ளே எப்படி தான் இருக்குது. இதோட பேர் வந்து கரவன் இந்தியன் கிச்சன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. ஆம்பியன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே நான் தான் ஒரே ஒரு ஆள் என்று பார்த்தேன். இப்போ இன்னொரு ஃபேமிலியும் வந்து இருந்தவே சாப்பிட. இங்கே இதுக்குள்ளேயே வந்து பார் செட்டப்பும் இருக்குது. தேவையான நீங்கள் இங்கே வந்து ட்ரிங்க் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் குடிப்பழக்கம் அவ்வளோ நல்லதில்லை. ஸோ அதை ட்ரை பண்ணாதீங்கோ. இதான் அந்த ஹோட்டல். இப்போ வந்து நான் காருக்கு புக் பண்ணி போட்டு நிற்கிறேன். நேராக போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இதுக்கு பக்கத்தில் இதில் இருக்கிறது வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று போட்டிருந்தவே. ஸோ இதுக்கு அங்கால வந்து இது ஹைவே ஒன்று போகுது. இதுக்கு அங்காலையும் இந்த ஹைவே இந்த ரோட்டுக்கு நான் எதிர்பக்கத்துலேயுமே வந்து நிறைய கடைகள் வந்து இருக்குது. எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட் இல்லான்னு சாப்பாடு கடையிலான, அதாவது வித்தியாசமான சாப்பாடுகள், மற்றது KFC, ஃப்ரைட் சிக்கன் இப்படியான கடைகள் வந்து நிறைய அந்த சைடில் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து காருக்கு புக் பண்ணிட்டேன். ஆனால் வரும்போது 22,000 சோமுக்கு வந்தனால நான் போகேக்கில் வந்து கூட தான் காட்டுது. 35,000 சோம் அப்படி காட்டுது. நினைக்கிறேன் கொஞ்சம் சுற்றி போகணும் போல் இருக்குது. 2 நிமிஷத்தில் வந்து கார் வந்துருமென்னு சொல்லி காட்டுனது. இங்கே வந்து கூடுதலாக கார் வந்து அவ்வளோ லேட் ஆகாது, வேகமாகவே வந்துடும் நினைக்கிறேன். நிதானங்கட கார் ஓகே வந்துட்டுது. அது இல்லை, அதே மாதிரி தான் நம்பர் இருந்துச்சு தான். நான் அதில் வந்து ஒரு நம்பர் வித்தியாசம். ஸோ இந்த கார் நமக்கு வரே இல்லை. பார்ப்போம், இதுவாக இருக்குமென்னு தான் நினைக்கிறேன். எஸ், இதுதான் இந்த கார். ஓகே, ஏறியாச்சு. பார்த்திங்கண்டா இந்த முறை முன்னுக்கு இல்லை, பின்னுக்கு தான் இருப்போம்னு சொல்லி பின்னுக்கு இருக்கிறேன். இதில் பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு வித்தியாசமான கட்டிடம். இப்படி இங்கே வந்து உஸ்பெகிஸ்தானில் வந்து நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலுமே உங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால்
இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதோடு நான் உங்களுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.